ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் ஷஃபிக். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேசஸ்லாம் பார்க்கும்போது நம்ம உண்மையிலேயே 2025 தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ன்றது வருது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, ஸோ இவரோட பேர் பார்த்தீங்கன்னா கவின். 27 to 28 இயர்ஸ் தான் ஆகுது. இவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற டிசிஎஸ், ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனி, எல்லாருக்குமே தெரியும். அங்கே எம்ப்ளாயாக இருக்கார். ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா 1 lakh சேலரி வாங்குறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணார்னு ஒரே காரணத்துக்காக இவர் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அவருக்கு என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கவினோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்காங்க. ஸோ கவினோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. ஸோ அவங்களோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர், ஒரு ஃபார்மர். ஸோ அவங்க அம்மா பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கவின் பார்த்தீங்கன்னா சென்னையில் தங்கி வேலை பார்க்குறாரு. ஸோ ஒரு பெரிய ஐடி கம்பெனி டீச்சர், நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1 lakh சேலரி வாங்குறது. ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்ல பையன். ஸோ இந்த மாதிரி ஊரில் இருந்து இங்கே சென்னையில் தங்கி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்படா ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைன்றது இருக்கும். எப்படா ஊருக்கு போகலாம், எப்படா லீவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹாலிடே கிடச்சிருக்கு. ஸோ கவினை பார்த்தீங்கன்னா அவர் ஊருக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கவினோட தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. அவர் என்ன பண்ணுறாருனா, இந்த பாளையங்கோட்டை சித்த மருத்துவமனை இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா அவரோட தாத்தாவை கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ அப்போது அங்கே பைக்கில் ஒரு பையன் கவினை கூட்டிகிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் அவரை கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த பைக்கில் கூட்டிகிட்டு ஒரு பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுர்ஜித். ஸோ இவன் தான் அது. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 21-24 இயர்ஸ் அந்த ஒரு ஏஜ் கேட்டகரியில் இருக்க ஒரு பையன் தான். ஸோ அந்த மாதிரி கவினை வாங்க அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அவரை வெட்டி கொண்டிருக்காரு. ஸோ வெட்டி கொண்டது மட்டும் இல்லாமல், ஸோ தைரியமாக பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த வெட்டின அருவாலோடையும் ப்ளஸ் அவர் என்ன பைக்கில் கூட்டிகிட்டு போனால் அந்த பைக்கில் போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர்ன்றது ஆயிடுறாரு. ஸோ அப்படி என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கவின் பார்த்தீங்கன்னா இவர் இந்த சுர்ஜித்தோடைய அக்காவை லவ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா படிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸாக அது லவ்வாக மாறிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கவினோட ஃபேமிலி சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ஷனும் சொல்லலை, லைக் இந்த மாதிரி லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பொண்ணோட வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த பையன் பார்த்தீங்கன்னா வேறு ஜாதி, ஸோ அதனால் நீ லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலைன்றது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இதெல்லாம் அவங்களுக்கு இப்போ தான் தெரிய வரல, லைக் இது ஒரு லவ் ப்ராப்ளம் ப்ளஸ் இது ஒரு கேஸ்ட் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால தான் பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் இது இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சுர்ஜித் அவரோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேரும் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஏற்கனவே நம்ம போலீஸை நினச்சி நம்ம ரொம்ப பயந்துட்டுருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அஜித்குமார் கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா போலீஸ் தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. இப்போ இந்த கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் ஜஸ்ட் ஒரு ஜாதிக்காக வேற ஒரு பையனை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையனே பார்த்தீங்கன்னா வெட்டி கொண்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த கவினுடைய உடலை பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பிரேத பரிசோதனை பண்ணியிருக்காங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட பிரேதத்தை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. பட் அவங்க பேரண்ட்ஸும் சரி அவங்க ரிலேட்டிவ்ஸும் சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஹாஸ்பிட்டல் கிட்டே யாரும் வரல. லைக் அந்த கவினுடைய நாங்கள் அந்த பிரேதத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவினோட வீட்டு முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி அவருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவினோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுறாங்க. லைக் எல்லாருமே ஒரு ஹியூமன்ஸ் தான், எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான் வருது, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவினோட அம்மா அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இந்த தூத்துக்குடி, ஸோ சொன்னேன் தூத்துக்குடியிலேருந்து இந்த திருச்செந்தூர் அந்த ஒரு போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. எதனால பார்த்தீங்கன்னா, ஸோ கவினோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவரோட ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே வெஹிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சைடு அனுப்பி விட்டுட்டுருக்காங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் இவங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணாத வரைக்கும் நாங்கள் கவினோட பிரேதத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவினோட பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்காங்க. ஸோ போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன 2 தரப்பு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. லைக் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுர்ஜித் அவங்களோட வீட்டு அந்த பொண்ணோட வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லைக்
கவின் வந்து ஒன் சைடெல்லாம் லவ் பண்ணா, எங்கள் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணல. கவின் வந்து அவங்க ரொம்ப லவ் டார்ச்சர் வந்து கொடுத்துட்டோம். நாங்கள் சொல்லி பார்த்தோம், நீ வேறு ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட வந்து அந்த சுர்ஜித் வந்து சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் சாஃப்டாக தான் சொல்லி பார்த்தேன், பட் அவர் கேட்குற மாதிரி தெரியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சண்டேல போய் முடிஞ்சு ஒரு கொலையில் வந்து இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுர்ஜித் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த சைட் கவினோட ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க போய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, 9 இயர்ஸாக அவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை பற்றி நாங்கள் வந்து எந்த அப்ஜெக்ஷனும் நாங்கள் சொல்லலை, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டோம். பட் அந்த பொண்ணோட வீட்டு சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியில் என் பையனை வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாலேருந்து அப்பா அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம்ன்றது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாளில் அவங்களுக்கு கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேசஸ்லாம் இல்லை பார்க்கும்போது லைக் நம்ம சொல்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் மாறவே மாறாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ நம்ம எவ்வளோ தான் நம்ம ஜென்ரேஷன் தாண்டி போனாலுமே இந்த மாதிரி ஒரு சில கேசஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மாறாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஜாதி பிரச்சனைக்காக வந்து ஒரு ஜாதினால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பையனோட உயிர் வந்து போயிடுச்சு. ஜஸ்ட்டு இப்போ நார்மலாக இப்போ நம்ம ஒரு மேரேஜ் நம்ம பண்ணுறோன்னா என்ன எதிர்பார்ப்பாங்க, பையன் வந்து நல்ல பையனாக இருக்கணும், நல்ல ஒரு ஜாபில் இருக்கணும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும், அப்படின்னு நல்ல ஒரு ஃபேமிலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம பேசிக் குவாலிட்டிஸாக வந்து எதிர்பார்ப்போம் இல்லைங்களா. இப்போ நான் சொன்ன எல்லா குவாலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கவின் கிட்டே இருக்கே. ஸோ ஒரு நல்ல ஒரு பையன் நல்ல ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு, மந்த்லி வந்து 1 lakh வந்து சேலரி வாங்குறாரு. இது வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு ஜாதினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெட்டி கொண்டுட்டாங்க. இப்போ அந்த பையனோட உயிர் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு இஷ்யூனாலன்னு இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இஷ்யூனால இந்த கேஸை சம்மந்தப்பட்ட மொத்த பேரோட லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா பாதிச்சிருக்கு. கவின் அவர் வந்து இறந்துட்டார். சுர்ஜித் அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 to 24 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ தான் ஒரு காலேஜ் முடிச்சு இந்த ஜாப் தேடுற அந்த ஒரு ப்ராசஸில் அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்போ தான் ஒரு ஜாப் கூட போயிருக்கலாம் ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ வந்து ஜெயிலில் இருக்கார். சுர்ஜித்துடைய பேரண்ட்ஸ் எஸ்ஐயாக இருக்காங்க. அப்பா அம்மா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ. எவ்வளோ பெரிய ஒரு போஸ்டிங் எஸ்ஐன்றது வந்து. ஸோ இப்போ அவங்க வந்து கவினோட ரிலேட்டிவ்ஸ் ப்ரெஷர் பண்ணுறதால இப்போ அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆல்ரெடி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவோட இருக்காங்க. ஏன்னா எதனால் அவங்களோட பேரண்ட்ஸும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவினோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகார் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் சுர்ஜித்தோட அப்பா அம்மா தான் வந்து சுர்ஜித்தை சொல்லி இந்த மாதிரி கொலை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அக்யூஸ்ட் ஆகிற மாதிரி சொல்லிட்டு கவினோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஜாதி இஷ்யூனால பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து லைஃப் பாதிச்சிருக்கு, இது எங்கே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஸோ இது எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது இப்போ தான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எப்போத்துலேருந்தோ இந்த வருஷங்களாக நடந்துட்டு தான் இருக்குது இந்த ஜாதி பிரச்சனை அப்படின்றது. இது எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இல்லை இன்னும் நம்ம 2050 போனாலும் சரி 2060 போனாலும் சரி இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து தொடருமானும் எனக்கு வந்து டவுட்டாக. ஏன்னா இப்போ நிறைய நம்ம சொல்கிறோம்ல, ஜென்ரேஷன் மாறிச்சு, டெக்னாலஜி மாறிச்சு, அது மாறிச்சு, இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பட் இந்த விஷயங்கள்லாம் வந்து கடைசி வரைக்கும் மாறாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த கவினுடைய ஃபேமிலிக்கு வந்து எவ்வளோ ஒரு ட்ரீம் இருந்திருக்கும். லைக் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மூத்த பையன். ஸோ அவர் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார். ஸோ இதை விட நம்ம பையன் வந்து இன்னும் நம்மளை நல்லா வச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஒரு கனவுகளோடு இருந்திருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், கவின் அவருக்கு வந்து லைஃப்பில் எவ்வளோ ஒரு கோல்ஸ், எவ்வளோ ஒரு ஆம்பிஷன்ன்றது இருக்கும்ல, ஃப்யூச்சர் பற்றி எவ்வளோ அவர் பிளான் பண்ணியிருப்பார். ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணார். அதுவும் வேறு ஜாதி வேற ஒரு கேஸ்ட்டை மாதிரி லவ் பண்ணுறதுனால வந்து அவங்க வந்து கொலைன்றது பண்ணியிருக்காங்க. அதுவும் கவினை விட இதில் இன்னொரு கொடுமையான விஷயம்னா கவினுக்கு வந்து 27 இயர்ஸ், அந்த பையனுக்கு வந்து வெட்டின பையனுக்கு வந்து 21 to 24 இயர்ஸ் தான் இருக்கும். ரொம்ப சின்ன பையன். ஸோ அவர் வந்து வெட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து இந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து நிற்கிது. ஸோ இது எங்கே முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த ஒரு கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். டேக் கேர், பாய்.